ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதோட ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியும் பார்க்க போறோம். பார்க்கறத விட கேட்க போறோம். டெஃபினட்டா அந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட ஸ்கூல் மெமரிய கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராடக்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிருவோம். இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டாபில்லோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி தான் வரும் போலயே. சரி, ஓகே. ஒரு பிஞ்ச் அளவுக்கு. நான் இதுவரைக்கும் இத அப்ளை பண்ணி ட்ரை பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். அதனால கொஞ்சம் லைட்டாவே எடுத்துக்கலாம். சிட்டாப்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டா நம்மளோட ஃபேஸ வந்து தண்ணிய தொட்டு தொடச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிளென்சர அப்ளை பண்ணி ஒரு 30 டூ 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் இந்த கிளென்சர் வந்து அ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அதில போட்டிருக்கு. சரி, ஓகே. இப்ப ஸ்கூல் ஸ்டோரிக்கு வருவோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அ 10த் முடிச்சுட்டு 11த் போகும்போது பார்த்தீங்கன்னா, சைக்கிள் தருவாங்க ஸ்கூல்ல. கரெக்ட்டா? அந்த ஸ்கூல் சைக்கிள் நம்ம வாங்குறதுக்கு கூட, நம்ம வந்து ஓடி போய் லைனா நின்னா கூட, அப்படி குடுக்க மாட்டாங்க. அட்டெண்டன்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா? அந்த அட்டெண்டன்ஸ் தான் எல்லா இடத்துலயும் வந்து எனக்கு டென்ஷன் ஆகும். நம்ம பேரு என்னமோ லாஸ்ட்ல கிடக்கும். ஏபிசிடி ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர் படி தான் கூப்பிடுவாங்களே! அப்படி கூப்பிடும்போது, ஏ வரிசையில உள்ளவங்க ரொம்ப லக்கியானவங்க. உண்மைய சொல்லணும்னா. ஏதாவது ஒரு ஸ்கூல் சைக்கிள் தரணுனாலும் சரி, லேப்டாப் தரணுனாலும் சரி, மார்க் ஷீட் தரணுனாலும் சரி, இல்ல ரோல் நம்பர் படியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு குடுக்கணும்னாலுமே, ஒரு கிஃப்ட் ப்ரைஸே குடுக்குறாங்க அப்படின்னா கூட அந்த ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர் தான் தூக்கிட்டு வருவாங்க. அதுபடி தான் உட்காரணும், அதுபடி தான் லைனா வரணும், அதுபடி தான் வந்து எல்லாம் நிக்கணும், அப்படி. அந்த சைக்கிள உடனே கையில குடுத்துற மாட்டாங்க. அப்படி நிக்க வச்சு ஒருத்தவங்களையா குடுத்து நம்ம லெட்டர் வேற ஜேல ஸ்டார்ட் ஆகுது. அங்க லாஸ்ட்டுக்கு போய் நிக்கணும். ஜே வர வரைக்கும் இப்படி நின்னுட்டே இருக்கணும். இதுக்கு நடுவுல பசங்க நேம் வேற. பொண்ணுங்க நேமும் வரும், பசங்க நேமும் வரும். 2 வரும்போது 30, 30, 60 முடியறதுக்குள்ளயும் நமக்கு அவ்வளோதான். ஜோலியே முடிஞ்சிரும். அந்த பேர் அப்படியே பக்கமா வரும்போது, அந்த 60 பேர் தாண்டி தான் நம்ம பேர் வரும். ஆனா, அந்த 60 பேர் வாங்கிட்டு போறதுக்குள்ள என்னென்ன ரகளை பண்ணிட்டு போவாங்க தெரியுமா? "ஏய் இங்க பாரு சைக்கிள் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, ஹார்ன் இருக்குது, பெல் இருக்குது, காத்து இருக்குது, வீல் இருக்குது, சங்கிலி இருக்கு" எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லி நம்மள கடுப்பேத்துவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து வாங்கிட்டு போறவன் சும்மா போமாட்டான். நம்மள நல்லா வெறுப்பேத்திட்டு, "நான் வாங்கிட்டேனே" அப்படின்னு காமிச்சுட்டு, ஓட்டிக்கிட்டு, உருட்டிக்கிட்டு எல்லாம் போவாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா இதெல்லாம் பார்த்துட்டு, இவங்க முன்னாடி இருக்கவங்கலாம் மூவ் பண்ணி வாங்குனதுக்கப்புறம், நம்ம வாங்க போலான்னு நெனைக்கும்போது தான், ஸ்கூல் பெல் அடிச்சுருவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, மீதி உள்ளவங்கலாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்படியே அன்னைக்கு சாயந்தரம் பூரா வாங்குனவன்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கடுப்பேத்துறது இருக்கே! கடவுளே! அஜித்தே! அடுத்த நாள் காலையில வந்து வாங்குனோம். இப்படிதான் நாங்கலாம் சைக்கிள் வாங்கியிருக்கோம். மேபி இது மாரி தான் உங்களுக்கும் நடந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஓகே. குட்டி ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. நான் போய் ஃபேஸ போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு, கிளீன் பண்ணிட்டு, ரிசல்ட் என்னன்னு வந்து சொல்றேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்ப இது வந்து கிளீனா தொடச்சுருவோம். நீட்டா தொடச்சாச்சு. இப்ப இந்த கிளென்சர அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து நான் இதுவரைக்கும் கிளென்சர் அப்ளை பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றேன். லைட்டா அப்படியே ஒரு மாரி எரிய ஆரம்பிச்சுச்சு. ஆ கொஞ்சம் தான் எரிஞ்சுச்சு. ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு சில்னஸ்ஸா இருக்கு ஃபேஸு. எனக்கு கிளென்சர் வந்து ஓகே. ட்ரை பண்ண தான் ஒண்ணு ஒண்ணு தெரியும். அதனால ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆ இப்ப நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி தொடச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல. நம்ம வந்து நம்ம ரிவ்யூ பண்ண டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஏன்னா இது வந்து அப்படியே இருக்கு. காலி பண்ணணும்ல. வேற வழி இல்ல. காசு போட்டு வாங்கியிருக்கோம். தூக்கிலாம் எறியக்கூடாது. தப்பு. ஸோ மாய்ஸ்சரைசர
கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிடுவோம். க்யூட்டா இருக்கு. பாக்ஸ். மாய்ஸ்சரைசர் வந்து மசாஜ் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறணும். ஒருவேளை நீங்கள் வே ஒர்க்குக்கு போகும்போதோ இல்லை மார்னிங் டைம்லையோ இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் இல்லாத நேரத்தில் நீங்கள் சன்ஸ்க்ரீன் கூட போட்டுக்கலாம். சன்ஸ்க்ரீன் போட்டு கூட நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட். பிம்பிள் தான் போகவே மாட்டேங்குது. ஓகே, டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு 7 டேஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் எப்படி வருது எல்லாமே வந்து நம்ம ஃபைனலில் கொடுப்போம். ப்ராடக்ட்டோட ரிவ்யூ கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டோடதும் ஒரே நாளில் ரிவ்யூ சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட்டோடதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி 7 டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து நான் ஒரு ரிசல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெரியும். நான் வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது என்னோடய ஸ்கின் எப்படி அது எடுத்துக்குது, எப்படி இருக்குதுன்னு தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூவாக சொல்லிட்டு உக்காந்துருக்கேன். ஓகேவா? இது யூஸ் பண்ண எப்படி இருக்குங்கிறத நான் வீக்கெண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். சாஃப்டாக இருக்கு எனக்கு. குட்டி ஸ்டோரியும் சொல்லிட்டேன், ப்ராடக்ட் ரிவ்யூவும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜாஸ்மின்.